கவுன்சிலிங்காக காத்திருக்கும் +2 முடித்த மாணவர்களே மற்றும் அவர்களது பெற்றோர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். இன்றைக்கி என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னு சொன்னோம்னா, நிறைய பேர் இன்ஜினியரிங் கவுன்சிலிங்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. நல்ல விஷயம். இதில் என்ன கோர்ஸ் செலக்ட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி நிறைய பேருக்கு நிறைய ஐடியாவே இல்லை. அதை பற்றி தான் இப்போ சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு என்னென்னா, சிவில் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், இந்த 4 பிரான்ச் கோர் பிரான்ச் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு எப்போயுமே டிமாண்ட் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். அதனால் இதை செலக்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்புறம் இப்போ புதுசாக நிறைய கோர்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. என்ன அப்படின்னு சொன்னோம்னா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்டு டேட்டா சயின்ஸ் இன்ஜினியரிங், அப்புறம் சைபர் செக்யூரிட்டி அண்ட் பிஸ்னஸ் அப்படின்னு நிறையா கோர்ஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்க. அதுபோக சிஎஸ்சி வேறு நிறைய மாணவர்கள் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் இந்த ஏஐ அண்டு சைபர் செக்யூரிட்டி எல்லாம் எப்படி இருக்கும், இந்த கோர்ஸோட படித்தா அவங்களுடைய நிலைமை எப்படி இருக்குன்றது இன்னும் சரியாக தெரியலை. ஏன்னா 4 வருஷம் கழித்து அவங்க வெளியில் வர்றப்போ தான் அவங்களுடைய நிலைமை எப்படி இருக்கும் அப்படின்றத சொல்ல முடியும். 2வது, எல்லாருமே இந்த புது கோர்ஸை படிக்கிறாங்க. ஏஐயும், அப்புறம் சைபர் செக்யூரிட்டி, அப்புறம் சிஎஸ்சி. இது தமிழ்நாட்டில் இருக்க 90% மாணவர்கள் இதைத்தான் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுபோக ஆந்திரா, கர்நாடகா, தெலுங்கானா, கேரளா அந்த ஸ்டேட்ஸ்லையும் இதைத்தான் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ 4 வருஷம் கழித்து வர்றப்போ எல்லாருமே சிஎஸ்சி முடித்தவங்க அல்லது சிஎஸ்சி பேஸ்டு எல்லாமே அப்படி இருந்தாங்கன்னா எத்தனை பேருக்கு கம்பெனி வேலை கொடுப்பான்? ஸோ அதில் இருக்கிற பெஸ்ட்டாக இருக்கவங்களுக்கு ஈஸியாக வேலை கிடச்சிரும். மற்றவங்களுக்கு இது மற்ற பிரான்ச் மாதிரி இல்லைங்க. அதாவது இப்போ சிவில் ஒருத்தன் படிச்சிருக்கான்னு வச்சுங்களேன், சிவில் இன்ஜினியரிங் ஓரளவுக்கு தெரிஞ்சாலே அவனுக்கு அடுத்து வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அவங்க மாமியை சொன்னேன், மச்சான் சொன்னேன்னு அந்த வேலைக்கு போயிடலாம். ஆனால் இந்த சிஎஸ்சி, அதாவது இந்த கம்ப்யூட்டர் டிபார்ட்மெண்ட்டில் என்ன அப்படின்னா அப்படி செய்ய முடியாது. ஏன்னா உங்களுக்கு கோடிங் எழுதக்கூடிய அந்த டேலண்ட் கண்டிப்பாக இருக்கணும். கோடிங்னா ப்ரோக்ராம் எழுதக்கூடிய டேலண்ட் இருக்கணும். அந்த ப்ரோக்ராமிங் எழுதக்கூடிய டேலண்ட் இருந்தால் தான் நீங்கள் கம்பெனியில் ரொம்ப நாளைக்கு ஒர்க் பண்ண முடியும். அது மட்டும் இல்லை, இந்த சிஎஸ்சி பேஸ்டு ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன இன்னொரு பிரச்சனைனா, உங்களை நீங்கள் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதாவது இன்றைக்கி புதுசாக என்ன சாஃப்ட்வேர் வருதோ அதை தெரிஞ்சுக்கணும், நாளைக்கு என்ன புதுசாக சாஃப்ட்வேர் வருதோ அதை தெரிஞ்சுக்கணும், நாளன்னைக்கு இப்படியே உங்களை அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இதில் எங்கேயாவது மிஸ் ஆச்சுன்னு வச்சுங்களேன், உங்களை கம்பெனி தூக்கிடுவேன் வேலையை விட்டு. அதனால் இந்த சிஎஸ்சி பேஸ்டு கோர்ஸ் எடுக்கிறவங்க கொஞ்சம் யோசித்து எடுங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சிவில் இன்ஜினியரிங், மெக்கானிக் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் இவங்களுக்கெல்லாம் எப்போயுமே வேலை இருக்குங்க. எடுத்தோடனே ஸ்டார்டிங்கில் சேல்ரி வேண்டாம் கம்மியாக இருக்கலாம். ஆனால் போக போக என்ன ஆகும் அப்படின்னு சொன்னோம்னா, அவங்க பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் கேதர் பண்ண அவங்களுக்கு நிறையா சேலரி கிடைக்கும். ஏன்னா ஒரு ப்ராப்ளத்தை உட்காந்த இடத்துலேருந்து அனலைஸ் பண்ணிடுவாங்க. ஒரு பொருள், ஒரு எலக்ட்ரானிக் திங்ஸ் வருதுன்னு வச்சுங்களேன், அதில் ஏதாவது ஒரு மிஸ்டேக்னா அவங்க உட்காந்த இடத்துலேருந்தே சொல்லிடுவாங்க. இந்த இடத்துல தான் பிரச்சனை இருக்குது, அதை கரெக்டாக அனலைஸ் பண்ணி சொல்லிடுவாங்க. ஸோ கம்பெனி என்ன செய்வான் அப்படின்னா, போக போக உங்களுக்கு நிறையா சேல்ரி கொடுப்பாங்க. ஆரம்பத்தில் கஷ்டமாக இருந்தாலும் போக போக நல்ல சேல்ரி கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லை, நீங்கள் உங்களுடைய ப்ராஜெக்ட் நல்ல ப்ராஜெக்டாக இருந்துச்சுன்னா கம்பெனிக்காரன் உங்களை வேலைக்கு எடுத்துக்கிடுவான். நீங்கள் சொல்ல வேண்டியது என்னன்னா, எவ்வளோ சேல்ரி வேணும் அப்படின்றது தான். ஏன்னா 10 கேள்வி கேட்டாங்கன்னா ஒரு 7 கேள்விக்கு 6 கேள்விக்கு நீங்கள் ஆன்சர் சொல்லிட்டீங்கனாலே கம்பெனிக்காரன் உங்களை விட மாட்டான், உடனே தூக்கிடுவான். அப்போ என்ன சொன்னால், சேலரியை நீங்கள் டிமாண்ட் பண்ணலாம். எனக்கு 1 லட்சம் கொடுத்தா தான் வருவேன், 80,000 கொடுத்தா தான் வருவேன் அப்படின்னா அவன் ஓகேன்னு இருப்பேன். நீங்கள் சரியாக கேள்விக்கு ஆன்சர் சொல்லலைன்னா அவன் சேலரி ஃபிக்ஸ் பண்ணுவேன், 20,000 தரேன், 30,000 தரேன் அப்படின்னு சொல்லி அவங்க ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அதனால் நீங்கள் ஆன்லைனில் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறப்ப அவங்களுடைய கேள்விக்கு நம்ம சரியாக பதில் சொன்னோம்னா ஈஸியான வேலை கிடைக்கும். இதை பற்றி நிறையா இன்னும் பேச வேண்டியிருக்கு, இன்னொரு நாளைக்கு பேசுகிறேன். அதே மாதிரி சிவில், எலக்ட்ரிக்கல், மெக்கானிக்கல், எலக்ட்ரானிக்ஸ் இவங்க படித்தவங்க தான் ஐஇஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இந்தியன் என்ஜினியரிங் சர்வீஸ். அதாவது இந்த எக்ஸாம் யூபிஎஸ்சி அவங்க நடத்துவாங்க, யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அவங்க நடத்துவாங்க. இதில் செலக்ட் ஆகிற கேண்டிடேட் என்னவா வருவாங்கன்னா, இந்தியன் ரயில்வேயில் பெரிய பெரிய போஸ்ட்டில் இருப்பாங்க, ஆஃபீஸர்ஸாக இருப்பாங்க, என்ஜினியர்ஸாக இருப்பாங்க. இந்த 4 கோர்ஸ் படித்தவங்க தான் அதில் செலக்ட் ஆக முடியும். சிஎஸ்சி படித்தீங்கன்னா நீங்கள் சிஎஸ்சியோட ப்ளஸ் அடிஷ்னலாக இந்த 4 கோர்ஸில் ஏதாவது ஒன்று எழுதணும், சரிங்களா? அதாவது சிவில்லையோ, மெக்கானிக்கல்லையோ, எலக்ட்ரிக்கல்லையோ, எலக்ட்ரானிக்ஸ்லையோ ஒன்று எழுதணும். அப்போ தான் நீங்கள் ஐஇஎஸ் பாஸ் பண்ண முடியும். ஆனால் இந்த 4 கோர்ஸ் தனியாக படிக்கிறாங்களே, சிவிலோ, எலக்ட்ரிக்கலோ, மெக்கானிக்கலோ, எலக்ட்ரானிக்ஸை படிக்கிறவங்களுக்கு சிஎஸ்சி எழுதணும்னு அவசியமே இல்லை. அவங்களுடைய மெயின் கோர் பிரான்ச்சஸை எழுதினாலே போதும். இன்னொரு விஷயம் என்ன இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா,
இந்த சிவில் மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் இசிக்கு வந்து கவர்மெண்ட் ஜாப் வந்து நிறையா இருக்குங்க. சிஎஸ்சிக்கு வந்து இன்னும் கவர்மெண்ட் சைடில் வந்து அந்த அளவுக்கு இல்லை. அதனால் இந்த கோர் பிரான்ச்சுன்னு சொல்கிற இந்த 4 பிரான்ச் எடுத்திங்கன்னா உங்களுக்கு கவர்மெண்ட் வேலை நிச்சயம் கிடைக்கும். அதுக்குரிய எக்ஸாம் ஈஸியாக உள்ளே போயிடலாம். ஆனால் சிஎஸ்சிக்கு வந்து கவர்மெண்ட் சைடில் நிறையா வேலை இல்லை. அதனால் நீங்கள் வந்து உங்களுடைய கோர்ஸை வந்து எடுக்கிறப்போ இந்த இதில் எடுத்தீங்கன்னா கோர் பிரான்ச்சில் எடுத்திங்கன்னா எப்பயுமே உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு பில்டிங் கட்டுறதா இருந்தால் கூட அந்த பில்டிங்க்கு வந்து சிவில் இன்ஜினியர் தேவை, மெக்கானிக்கல் இன்ஜினியர் தேவை, எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர், எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியர் எல்லாம் தேவை. ஆனால் கம்ப்யூட்டர் இன்ஜினியர் தேவைன்னு அவசியமே இல்லை. நீங்கள் ஸ்கெட்சு போடுறது கூட ஏன்னா சிவில் இன்ஜினியரே போட்டுருவாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இந்த கோர் பிரான்ச்சில் இருக்கவங்களும் அவங்களுக்குரிய சாஃப்ட்வேர் படிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஸோ ஒரு ப்ரோக்ராம் எழுதணும் அப்படின்னா அவங்களே ஈஸியாக எழுதிடுவாங்க. எப்படி எழுதுவாங்கன்னா, இப்போ ஒரு கட்டடம் கட்டணும் அப்படின்றத இந்த பக்கம் லெஃப்ட்டில் 4 அடி போடணும், ரைட்டில் 5 அடி போடணும், மேலே 8 அடி உயரத்தில் இருக்கணும் அப்படின்றதெல்லாம் ஒரு சிவில் இன்ஜினியர் வந்து அவருக்கு தெரியும். அதே இது வந்து ஒரு சிஎஸ்சி இன்ஜினியர், அதாவது கம்ப்யூட்டர் இன்ஜினியர்கிட்ட போயிருந்தா அவர்கிட்ட எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணாதான் அவரால் எழுத முடியும். ஆனால் சிவில் இன்ஜினியருக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ண தேவையே இல்லை. அதனால் அவர் ஈஸியாக பண்ணிடுவார். அதனால் ஆட்டோமேஷன் பண்ணுறப்ப அந்த கன்சர்ன் டிபார்ட்மெண்ட்டு எலக்ட்ரிக்கலோ, மெக்கானிக்கலோ, சிவிலோ, எலக்ட்ரானிக்ஸோ அவங்களே வந்து ஆட்டோமேஷன் பண்ணுறப்ப ஈஸியாக பண்ணிடுவாங்க. சிஎஸ்சியை வந்து பண்ண சொல்லலாம் ப்ரோக்ராம் அதுக்கு. ஆனால் வந்து அவங்களுக்கு எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணணும். அதை வந்து கம்பெனிஸ் வந்து விரும்ப மாட்டாங்க. ஆட்டோமேஷன் பண்ணுறவங்களுக்கு அவங்களுக்கு ஏற்கனவே தெரியும், இந்த பொருளுக்கு இப்படி தான் இருக்கணும், இந்த மெஷின் இப்படி தான் இருக்கும் அப்படின்றலாம் அவங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் ஈஸியாக அவங்க பண்ணிடுவாங்க. அதனால் மாணவர்களே 4 வருஷம் கழித்து பார்த்தீங்கன்னா எல்லாம் சிஎஸ்சி முடித்தவங்களாக இருப்பாங்க. உங்களுக்கு எப்படி எல்லா கம்பெனி வேலை கொடுப்பாங்கன்னு தெரியாது. ஏன்னா டாப் ரேங்கில் இருக்கவங்க ஈஸியாக வேலை கிடச்சிரும், மற்றவங்களுக்கு கஷ்டம். அது கோடிங் எழுத தெரிஞ்சிருக்கணும். கோடிங் எழுத தெரியலனாலும் கஷ்டம். இதில் வந்து இந்த நான் சொன்னால இந்த கோர் பிரான்ச்சில் என் சித்தப்பா இருக்கேன், பெரியப்பா இருக்கேன், அண்ணன் இருக்கான், மாமன் இருக்கான் அப்படின்னு சொன்னால் கூட ரெக்கமெண்ட் பண்ணாங்கன்னா ஈஸியாக எடுத்துக்கிடுவாங்க. ஆனால் சிஎஸ்சியில் அப்படி செய்ய முடியாது. நீங்கள் வந்து என்ன செய்யணும், ப்ரோக்ராம் எழுத தெரிஞ்ச நாலேஜ் வேணும். இல்லைன்னா நம்மளுக்கு வேஸ்ட்டுங்க. அதனால் மாணவர்களே கொஞ்சம் யோசித்துக்குங்க. எப்போயுமே இந்த கோர் பிரான்ச்சை செலக்ட் பண்ணுங்கள். உங்கள் லைஃப் நல்லாயிருக்கும். அடுத்து ஒரு முக்கியமான கொஸ்டின் என்ன அப்படின்னு சொன்னோம்னா, இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் சைபர் செக்யூரிட்டி அண்ட் சிஎஸ்சி இந்த கோர்ஸுகளுக்கு பார்த்திங்கன்னா ப்ரைவேட் காலேஜஸில் வருஷத்துக்கு 1.5 லட்சம் 2 லட்சம், சில காலேஜில் டொனேஷன்லாம் வாங்குறதா கேள்விப்படுறோம். ஆனால் இவ்வளோ ஃபீஸ்லாம் கொடுத்து இந்த கோர்ஸ் படிக்கணுமா அப்படின்னு கேட்டால் அப்படி ஒன்றும் அவசியமே இல்லைங்க. ஏன்னா இப்போ தான் புதுசாக வந்திருக்கு. 4 வருஷம் கழித்து அந்த கோர்ஸோட நிலைமை, அதை படித்தவங்களோட நிலைமை எப்படி இருக்குன்ட்டு யாருக்குமே தெரியாது. எல்லோரும் சொல்கிறாங்க இனிமேல் ஏஐ தான் உலகத்தை ஆளப்போகுது அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் 4 வருஷம் கழிச்சு தான் தெரியும் அது உலகத்தை ஆளுமா இல்லையா அப்படின்றது. அதனால் இவ்வளோ ஹையாக ஃபீஸ் கட்டி படிக்கணும்னு அவசியம் இல்லை. அது நல்லா யோசிச்சுக்குங்க. அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னோம்னா, இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அந்த கோர்ஸுக்கோ அல்லது சைபர் செக்யூரிட்டி போன்ற கோர்ஸுகளுக்கோ எந்த ப்ரொஃபஸர்ஸும் இன்னும் இல்லைங்க. ஏன்னா இப்போ தான் இந்தியாவில் இதை கொண்டு வந்திருக்காங்க. அதனால் பெரிய எக்ஸ்பர்ட் யாரும் இல்லை, ப்ரொஃபஸர்ஸுமே இல்லை. நீங்கள் ஈவன் ஐஐடியில் போய் படித்தா கூட, அதாவது இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜியில் போய் படித்தா கூட இதுக்கு ப்ரொஃபஸர்ஸே இல்லைங்க. எல்லாம் சிஎஸ்சி படித்தவங்க தான் எடுப்பாங்க. அதனால் எந்த அளவுக்கு இது இருக்கும் அப்படின்றது சொல்ல முடியாது. எந்த அளவுக்கு அவங்க சொல்லித் தருவாங்க தெரியாது. ஏன்னா சிலபஸே புதுசாக இருக்குது. அதனால் இதுக்குரிய ப்ரொஃபஸர்ஸும் இல்லை. அதனால் மக்களே நல்லா யோசிச்சுக்குங்க. நல்லா யோசித்து ஒரு நல்ல முடிவுக்கு வாங்க. எடுத்துகிட்டு அப்புறம் வந்து கஷ்டப்படுறத விட முதலையே நம்ம தெளிவாக இருந்து இந்த கோர்ஸை எடுக்கணும் அப்படின்றத எடுத்திங்கன்னா ரொம்ப ரொம்ப உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஃப்யூச்சரும் நல்லாயிருக்கும். மாணவர்களே, பெற்றோர்களே, உங்களுக்கு நான் சொல்கிற விஷயம் பிடிச்சிச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் கீழே இருக்க பெல் பட்டனை அழுத்துங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது.